தமிழ்நாட்டுல நாம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகளோட நம்ம ஆளுங்கட்சியோட கூட்டணி இருந்திருக்கோம். இனிமே நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்ல வரதுடைய காரணங்கள் என்ன? பிசிகவும் டிவிக்கவும் கூட்டணி வைக்க போறாங்க, அது உண்மையா? இனிமே நம்ம ஆளுங்கட்சியா தான் வரணும் அப்படிங்கிற தொல் திருமாவளவன் பேச்சுல என்ன விஷயம் இருக்கு? ஒரே மதம், ஒரே அரசு, ஒரே தேசம், இப்படிப்பட்ட விஷயங்களை எப்போதுமே பிசிக ஆதரிக்காது. டிவிக்கோட கூட்டணி சேர்ந்து இது மாதிரி விஷயங்களை நான் உடை தெரியும் அப்படிங்கிறத விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்படி இதெல்லாம் சொல்ல வராங்க, அவருடைய கருத்துக்கள்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் தொல் திருமாவளவன் செய்ய போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம், வீடியோல பார்க்கலாம். தொல் திருமாவளவன் அவர்கள் கடந்த முறை அவருடைய பேச்சுல ஒரு குழப்பம் இருந்தது. இந்த முறை அவருடைய பேச்சுல ஒரு தெளிவு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த விசிகேவுடைய எழுச்சி மாநாடு ஆக்சுவலா எழுச்சியா தான் இருந்தது. அவருடைய தொண்டர்கள் சரி ரொம்ப எழுச்சியாவே காணப்பட்டாங்க. ஏன்னா அவர் எப்பொழுதும் நிறைய பேர் எப்பொழுதும் சொல்லுவாங்க, டிவிகேவுடைய தொண்டர்கள் தான் கட்டுக்கடங்காத கூட்டம், அவங்க எதற்காக அடங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க. ஆனா விசிகே அவர்களுடைய கட்சியுடைய இளைஞர் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமா இருந்துச்சு. ஏன்னா அவரை மைக்க பிடிச்சி பேசுற அளவு கூட அவர் விடல. அவர் கார்ல இருந்து இறங்கி வரும்போது கூட நிறைய பேர் கார்ல ஏறி குதிக்கிறாங்க, அவர் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய கட்டுக்கடங்கா அலை மோதின கூட்டம் தான், ரொம்பவும் பயப்படக்கூடிய ஒரு கூட்டமா அந்த கூட்டம் அமைஞ்சது. அந்த கூட்டத்தை பார்த்து அவரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டத்தை முடிக்கிறதாகவும் அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அவர் என்ன நினைச்சிட்டு வந்தாலும் அதே அவரால் பேச முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் வந்ததுதான் பெரிய எழுச்சியா பார்க்கப்பட்டது. இந்த தொல் திருமாவளவன் அவருடைய பேச்சுல நிறைய விஷயங்கள் பல கேள்விகளை எழுப்புனது. என்ன விஷயம்? அப்ப முதல்ல இருந்து அவர் என்ன ஆரம்பிச்சாரு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல தாவேக்காவை பத்தி தான் மேற்கோள் காட்டி அவர் பேசினாரு. மெயினா தாவேக்காவோட நம்ம கூட்டணியில இருக்கோம், தொடர்ந்தே அவங்களோட பயணிப்போம் அப்படிங்கிற விஷயத்த அவரு முன் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா திருமாவளவனை அவருடைய ஒரு தராஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் வன்னியரசு அவர்களையும் இந்த பக்கம் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களையும் கையில பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாரு. ஏன்னா அவர் திமுக நோக்கி நகராரு, இவர் தாவேக்கா நோக்கி நகராரு. அப்படி இருக்கும் பொழுது தொல் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் பலராலும் பேசப்பட்டு வந்தது. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுகை வச்சிருக்க விதமா அவருடைய இந்த எழுச்சி மாநாட்டுல அவருடைய ஸ்பீச் இருந்ததை தான் நான் பாக்குறேன். அதுல ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது, இனிமேலுக்கு நாங்க தாவேக்காவோட தான் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொன்னாரு. அவர் முக்கியமா பேசின விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, தாவேக்காவுடன் தான் இனிமேலுக்கு நாங்க கூட்டணி செல்ல போறோம், விசிகே செல்ல போகுது. தாவேக்காவுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் நமக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கூட்டம் உங்களுடைய எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். அப்படிங்கிறதையும் அவர் அவருடைய கடிதத்தை படிச்சு காட்டுறாரு. சமூக நீதி, மாநில உரிமைகள் மற்றும் மக்கள் நலன் முதன்மையாக வச்சு இந்த கூட்டணி தமிழ்நாட்டுல இனி வரும் காலங்கள்ல அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையுமே திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி இதன் அடிப்படையில பெரிய வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரு. இத்தனை ஆண்டுகளாக நாங்க திமுக, காங்கிரஸ், அதிமுக இன்னும் நிறைய கட்சிகள் ஆளுங்கட்சியா இருந்தப்போ நாங்க கூட்டணியில இருந்திருக்கோம், நிறைய கூட்டணியில நாங்க இருந்திருக்கோம். ஆனா இனிமேல் நாங்க கூட்டணியா இருக்க மாட்டோம், இன்னும் ஆளுங்கட்சியா தான் நாங்க இருப்போம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றதன் நோக்கம் என்ன? நாங்க இனிமேல் ஆளுங்கட்சியா வர்றதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய போறோம், அதாவது தாவேக்கா அடுத்து மாற்று நாங்க வரப்போறோம் அப்படின்னு சொல்றாரா? இல்ல தாவேக்காவுடன் அமைச்சரவையில இருக்கிறதுனால தாவேக்காவும் நாங்களும் ஒண்ணுதான், ஆனா நாங்க ரெண்டு பேருமே ஒரு ஆளுங்கட்சி அப்படிங்கிறத சொல்ல வராரா அப்படிங்கிறது பெரிய ஒரு இது மட்டும் தான் ஒரு கேள்வியா இருக்குது. இல்ல அவர் விஜய் அவர்களுக்கே சவால் விடும் வகையில அந்த பேச்சு அமைகிறதா அப்படிங்கிறதும் ஒரு விதத்துல பார்க்க வேண்டியது உள்ளது. ஏன்னா இனிமேலுக்கு நாங்க ஆளுங்கட்சியா வருவோம், இதுவரை கூட்டணியில் இருந்துட்டோம் அப்படின்னா அவர் கூட்டணியை அறிவிக்கிறாரு. என்ன கூட்டணி அறிவிக்கிறாரு? டிவிக்கவும் நாங்களும் இனிமேலும் காலங்கள்ல சேர்ந்தே பயணிப்போம், டிவிக்கு உறுதுணையா இருப்போம் அப்படிங்கிற பதிவை அவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆளுங்கட்சியா நாங்க இருப்போம், இனிமேலுக்கு கூட்டணியில இருந்துட்டு இவன் ஆளுங்கட்சியா இருப்போம் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் இதுவரையும் எந்த அமைச்சரின் பதவியில் இல்லாம ஒரு கூட்டணியோட அதாவது திமுக இருக்காங்கன்னா அந்த கூட்டணியில ஒரு கட்சியா இருந்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டணி அமைச்சரவையில பங்கு பெற்று இருந்ததில்லை. இப்போ அவர் கூட்டணி அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா அந்த அரசு விசிகேவோட சேர்ந்த அரசும் கூட தான். ஏன்னா அங்க அமைச்சரவையில வன்னியரசு அவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு நம்மளுடைய அரசு, நம்ம இந்த நிலவு கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத வலியுறுத்த விதமா இவர் நம்மளுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கு மக்களாகிய உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்களுடைய மொழி, இனம் இந்த அடிப்படையிலேயே அரசியல் உரிமைகளை இலக்கியம் பாதுகாக்க இனிமேலுக்கு நாங்க எல்லா விதமான விஷயங்களையும் முன்னெடுத்து செல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. இப்ப நான் சொன்ன எல்லா துறைகள்லயுமே தமிழ்நாடு பெரிய இடங்களுக்கு செல்ல
இந்த கூட்டணி வந்து முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே அவரு சொல்றவர். இது மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது சட்ட திருத்தங்கள் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சட்ட திருத்தங்களை செய்து மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு, மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை அதாவது டிவிகே அண்ட் டிசிகே இந்த அரசு வந்து செய்யும் அப்படிங்கிற உறுதியை அவர் மக்களுக்கு கொடுக்கிறாரு. ஒரே மதம், ஒரே அரசு, ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், இப்படிப்பட்ட நிலையை நீக்கி இது மாதிரியான ஆதிக்க அரசியலை நீக்கி நிராகரித்து மதசார்பற்ற சமத்துவ ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது தான் பிசிகேவுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறத வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த எழுச்சி மாநாட்டுல முக்கியமான அம்சமா பேசப்பட்டிருக்கு. இப்போ அவரு இந்த எழுச்சி மாநாட்டுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எழுச்சி மாநாட்டுடைய நோக்கம் அப்படின்னா பிசிகே தலைவர் ரொம்பவும் கவனமாக இந்த இடங்கள்ல கையாண்டாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிகளா இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியா வரப்போறோம், ஆனா கூட்டணி கட்சியில தொடர போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் வந்து கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வந்து இது மாதிரிதான விஷயங்கள் ஏதாவது பேசிட்டு திரும்பவும் அவர் பதில் சொல்றதே ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. இப்ப அதே மாதிரி அவர் மனசுல என்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே பேசிடுறாரு. ஆனா அது வந்து வெளியே வரும் பொழுது அது நிறைய கருத்துருவாக்கங்களுக்கு கேள்விகளாகவும் நிறைய எழுப்பப்படுது. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் இதை திரும்பவும் பதிலளிக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அவருடைய தொண்டர்களுக்கு அவர் வந்து ஒரு மெசேஜை சொல்ல நினைச்சிருக்காரு. அந்த எழுச்சி மாநாட்டு மூலமா அந்த விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, இனிமேலுக்கு சகோதரர் விஜய் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இணைந்தே பயணிக்க போறோம் அப்படிங்கறதுதான் அவர் சொல்ல நினைச்சிருக்காரு. அந்த விஷயங்களை அவங்களுடைய தொண்டர்களுக்கு கன்வே ஏன்னா அவருடைய தொண்டர்களும் விருப்பமும் அதேதான். ஏன்னா இந்த மாநாடு வந்து அதை காமிச்சிருக்கு, பெரிய அளவுல காமிச்சிருக்கு. ஏன்னா பெரிய கூட்டத்தை வந்து அவர் கூட்டி காமிச்சிருக்காரு. அதாவது எங்கும் கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரியான பெரிய கூட்டத்தை அவர் வந்து கூட்டி காட்டியிருக்காரு. அவருடைய எழுச்சி என்ன எழுச்சி, அவருடைய இளைஞர்களுடைய எழுச்சி என்ன, திருமாவளவன் அவருடைய எழுச்சி என்ன அப்படிங்கிறத, அவருடைய கட்சிகளுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நிறைய கட்சிகளுக்கு அவர் காட்டுறதா ஒரு விதமாகவும் இந்த கூட்டத்தை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து திமுக பக்கம் நட்பு பாராட்டுறாரு, தாவைக்கா பக்கம் அமைச்சர்கள் இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய எழுந்தது இல்லையா? அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே அவர் பதிலளிக்கிற விதமாகவும் இந்த எழுச்சி மாநாட நம்ம நினைக்கலாம். ஏன்னா இனிமேலுக்கு டிவிக்கும் தாவைக்கவும் தான் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டாரு. இப்போ நீ ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க கெட் அவுட்னு அப்படி சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அதுதான் நடக்கும். இல்லைன்னா அவர் துணை பொதுச் செயலாளர் அந்த பதவியில வந்து நீ சஸ்பெண்ட் பண்ணாரோ, அதாவது அதே மாதிரி ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இனிமேல் தாவைக்காவை விமர்சனம் பண்ணாருன்னா அது மாதிரியான விஷயங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ வந்து டிஎம்கே பக்கம் தான் பேசுற, நீ டிஎம்கே போய் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரியான சொல்றதுக்கான நிலைப்பாடுகள் நிறைய இருக்கு. சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் டைரக்டா அப்படி அப்போஸ் பண்ணி தள்ளுறவரும் கிடையாது. அப்படி பார்க்கையில அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரா முற்பட்டு போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் திருமாவளவன் அவர்கள் எடுப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரியான திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கு உங்களுடைய மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியும் பிசிகே கட்சியும் இந்த கூட்டணி அமைந்தால் இது மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யும், எந்த விதத்துல ரெண்டு கட்சி உதவியா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்துக்களா கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இது மாதிரியான தகவல்களை உங்களுடன் உடனுக்குடன் வந்து சேர்க்க திவாகர் இன்ஃபோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.